நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மையப்படுத்தும் இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் வாரமெல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செய்த எல்லா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரயாணங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தோடு பலி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய விசேஷ தாரும் நாங்கள் விட்டு விடாதபடி உம்முடைய நாடி நம்ம சமூகத்தை நாடி தேடி வர தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமையாகவே வேதம் சொல்கிறபடி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவது யாவருக்கும் சமீபமாக இருக்கிறதுக்காக நன்றி நன்றியப்பா. இந்த நாளின் காலை ஆராதனையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற தடைகளெல்லாம் தகர்த்து போட்டு இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான யாவரும் உமக்கு முன்பாக முழங்கால் படியிடத்தக்கதாக தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இந்த ஆராதனை வேளையிலே நீரே துதியையும் கரத்தையும் மகிமையும் எடுத்துக்கொள்ளும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடான கோடி ஸ்தோத்திரங்களோடு நாங்களும் துதியில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதியிலே பிரியம் கொள்கிறவரே, நன்றி 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 ராஜா. மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏகமாக துதிக்கும் போது மகிமையின் மேகத்தினால் தேவாலயத்தை நிரப்பினது போல் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியோடும் கருத்தோடும் பாட ஜெபிக்க இந்த நேரம் தந்ததுக்காக துதிக்கிறோம். ஆவிக்கேற்ற ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய நல்ல ஞானத்தையும் புத்தியும் நீர் எங்களுக்கு அருளும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அபிஷேகித்து தாரும். உம்முடைய நோக்கம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை நிறைவேறத்தக்கதாக தேவ சித்தத்தின் மத்தியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறப்பா. ஸ்தோத்திரம். தொடக்க முதல் முடி வரைக்கும் தேவ மகிமை எங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். துதி கணம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் என்று பாடு. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கரணம் தட்டி எல்லாரும். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசனத்தன் நெருங்குவோம், ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா
கண்டேன் சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை முதலாவது வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். Gospel of Matthew chapter 16 verse 13 onwards. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எந்த கல்? கிரானைட்ஸா? எந்த கல்? இந்த கல் என்று சொல்வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலை கிறிஸ்து. கன்மலை கிறிஸ்து. அல்லையிலே சொல்லுங்களேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படி என்றால் பேதுருவுக்குள்ளே என்ன வெளிப்படுத்தல் வந்ததோ அந்த வெளிப்படுத்தல் மேலே தான் சபை கட்டப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பல இடங்களில் பல நிலவரங்களில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து பரலோக ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபம் பண்ணி வருத்தப்பட்டு பாரசுமக்கள் எல்லார் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன், என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறல் கிடைக்கும் என்று சொல்லி பல காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு பல இடங்களில் ஊழியம் செய்து கொண்டு வரும்போது அவரை குறித்து பலர் பலவிதமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யோசேப்பின் குமாரன், தச்சனுடைய குமாரன், பெயல்செபூலாகிய பிசாசுகளின் தலைவன் என்று கூட இடத்துல சொன்னாங்க. படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னமோ சொல்லட்டும், தம்முடைய சீஷர்கள் தம்மோடு இருக்கும்படி அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு. என்ன சொன்னார்? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ரெவலேஷன் அக்கார்டிங் டு தர் கான்சிகரேஷன். அதாவது யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று தங்களை முழுதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறார்களோ, அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்குறோம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் பின்பற்றி வந்தோம் என்று அலசி கொண்டு வலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வருகிறார். இயேசு சொன்னார், ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறாங்க மாற்றுவேன்னு சொல்லி தானே சேர்த்து கொண்டார் இல்லையா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை அந்த வெளிப்படுத்தல் மேலே தான் சபை. ஏதோ ஊழியர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தல் என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் கிளியர் விஷன் ஐ அண்ட் வில் இருக்கணும். ஒவ்வொருவரும் அந்த பரலோக வெளிப்படுத்தலை பெற்று பரம தரிசனத்தை பெற்று ஆண்டவருக்கு உண்மையாக மனப்பூர்வமாக நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நமக்குள்ளே அந்த சபை கட்டப்படும். நாம் தான் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். எபேசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லும்போது, நாம் இனி அந்நியரும் பரதேசிகளுமாக இராமல், 19ஆம் வசனத்திலிருந்து படிங்களேன். ஆகையால் எபேசியர் சாப்டர் 2 verse 19 onwards. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் ஆமென். அல்லேலூயா. அஸ்திபாரத்தின் மேல் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். ஏதோ சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அஸ்திபாரம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஆமென். கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறீங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும், அந்த புதிய ஏற்பாட்டு சபை நித்தியம் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் கவனிங்க, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சபைக்கு வச்சிருக்கார் பாருங்க. நீங்களும் அவருடைய ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது அந்த கற்கள் எங்கே வெட்டி எடுக்கப்பட்டதோ அங்கேயே பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினா, ஆலயம் கட்டின இடத்துல எந்த சத்தமும் இல்லை. ஆலயம் கட்டின இடத்துல எந்த சத்தமும் இல்லை என்று அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே நாம் இருக்கும்போதே ஆலயமாக கூட்டி கட்டப்படுவதற்கு ஆயத்தப்படணும். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பார்க்கணும். இன்றைக்கு அநேகர் அதை பற்றி மறந்துடுறாங்க. தங்கள் பின்னிலைமையே மறந்துடுறாங்க. நம்ம பின்னே நோக்கி பார்க்க வேண்டாம், சைடு மிரர் நமக்கு தேவை. புரியுதா உங்களுக்கு? நம்ம தலையை திருப்பி பின்னாடி பார்க்க வேண்டியதில்லை, சைடு மிரரில் பார்த்து நம்ம சரிப்படுத்தி பாதுகாப்பாக போகணும். புரியுதா உங்களுக்கு? நீங்களும் அவருடைய ஆவியினாலே என்ன பண்ணப்படுறீங்க? ஆவியினாலே சேர்த்து கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். முடிவடையலை, இது நடந்துட்டு இருக்கு. இந்த வேலை இந்த பூமியிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்துட்டீங்களா? 6ஆம் அதிகாரமா? ஆலயம் கட்டப்படுகையில் பனி தீர்த்துன்னு சொன்னால் இந்த சைஸ் கல் மாதிரி முன்னமே எல்லாம் பனி தீர்த்து ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் கீப் இட்னு சொல்கிறது போல கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அந்த ஆலயம் கட்டப்படும் போது சுத்தி வாட்சிகள் எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை. அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. இந்த பூமியிலே நம்ம இன்னும் உயிரோடு வச்சிருக்க எதுக்காக? ஆயத்தமாகணும். ஆயத்தமாகிற இன்னும் பரிசுத்தமாகிற இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு குறிக்கப்பட்ட நாளில் நாம் மகிமையின் ஆலயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். எவ்வளோ சந்தோஷம்! அல்லையே சொல்லுவோம், யாரும் இல்லையே. பிரியமானவர்களே, இந்த கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் என்ற வேலை சபைக்குள்ளே ஆவியினால் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அங்கே நான் பார்த்தோம், அந்த ஆலயத்திற்கு மூளைக்கல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போது புக் ஆஃப் ஐசையா 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஐசையா சாப்டர் 28 verse 16.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே அஸ்திபாரமாக கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும். பாருங்க, அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது எப்படிப்பட்டது? பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டதும், திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். Therefore, thus saith the Lord God, behold, I lay in Zion for a foundation is stone, a tried stone, a precious cornerstone, a sure foundation. He that believeth shall not make haste. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிக்கிறவன் பதறான் என்று தமிழில் சொல்லப்பட்டாலும் மலையாளத்தில் விசுவாசிக்கின்றவன் ஓடி போக இல்லா அப்படின்னா, விசுவாசிக்க என்ன செய்ய மாட்டான்? ஓடி போக மாட்டான். சபைக்குள்ள சில ஓடி போகிறாங்க பாருங்க, எதுக்காக? ஃபெய்த் லேது, விசுவாசம் இல்லை. விசுவாசத்தில் உறுதியா இல்லை. விசுவாசத்துக்காக போராட இல்லை. விசுவாசமே இல்லை. அற்ப விசுவாசமோ, கடுகு விதழை விசுவாசமோ, பெரிய விசுவாசமோ ஒன்றுமே இல்லை. அதனால தான் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் கட்டப்பட முடியவில்லை. நீங்களோ பிரியமானவர்களே, யூதா நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 20வது வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தி கொண்டு தமிழில், ஆனால் பில்ட் அப், கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்பி கொண்டு என்ன செய்யணும்? பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் the faith shall not run away. விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? ஓடி போக மாட்டான். நெகேமியா ஆலயத்தை சீர்படுத்தி, மதில்களை சீர்படுத்தி, ராஜாவுடைய இந்த கட்டளையின்படி எருசலேம் மதில்கள், எருசலேம் பட்டணங்கள் இடிந்து போன காரியத்தெல்லாம் கட்டி எழுப்புறதுக்காக வந்தபோது அவனுக்கு விரோதமாக 10 முறை கடிதம் எழுதுகிறாங்க. 10 முறை. சன்பல்லாத், தொபியா இதெல்லாரும் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. நெகேமியா சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, என்னை போன்ற மனுஷன் ஓடி போக இல்லை, ஓடி போக மாட்டேன், தேவனுடைய ஆலயத்தில் போய் பதுங்கி கொள்ளவும் மாட்டேன். இது எவ்வளோ விசுவாசம்! வீரன் நெகேமியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மழை கொஞ்சம் தூர்ன போது அப்படியே கோழி குறுகி அப்படியே நிற்கிறது போல சோர்ந்து போகக்கூடாது. பாடு, கஷ்டங்கள், உபத்திரங்கள் எது வந்தாலும் அவைகள் மத்தியில் நாம் எழுந்து கர்த்தருக்காக என்ன செய்யணும்? எழுந்து நிற்க வேண்டும். நேற்றுக்கு அந்த ஹோமில் நான் ஒரு தாவீதை பற்றி தான் சொல்லி கொடுத்தேன். தாவீது தன் கோலியாத்தை கொன்றதெப்படி, தாவீது தன் கோலியாத்தை கொன்றதெப்படி. யாருக்கா தெரியுமா பாட்டு? நீங்கள் பாடுங்க ஃபஸ்ட்டு. தாவீது தன் கோலியாத்தை கொன்றதெப்படி. அப்புறம் கடைசியில் எனக்கே இடையில தெரியல, கவனிலே கூழாங்கல் வேறு 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 சுழற்றியே விட்டானே, சர் 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 விழுந்துட்டான். தோத்திரம். அல்லேலூயா. இப்போது ஒரு விசேஷித்த அனுபவத்துக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள தேவன் நம்மை நடத்தி ஆவியினால் கூட்டி சேர்த்து என்ன செய்யப்படுகிறோம்? கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அதனால தான் இப்போது ஐசையா 28 சாப்டர் verse 16 படித்தோம். மூளைக்கல் எங்கே வைக்கிறேன்? சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது எந்த கல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலை கிறிஸ்துவானவர் எப்படி அந்த சீயோனிலே போய் அஸ்திபாரமாக வைக்கப்பட்டார், அதற்கு முன்னே அவர் கடந்து சென்ற பாதை என்ன, பாடுகள் என்ன, உபத்திரங்கள் என்ன, இதெல்லாம் அடைந்த பிறகுதான் அந்த உயர்வு. நாங்கள் இந்த நிலைமையில் இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்றால், அந்த காலத்தில் நான் கடந்து போன பாதை, ஜான்பால் பிறந்து ஜான்பாலுக்கு பால் கிடையாது. இது வரைக்கும் பாலே குடிக்க மாட்டேன். எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டம், எதிர்ப்புகள். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்காக எங்களை முழுவதுமாக 100க்கு 100 அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து எங்களுடைய பியூசி சர்டிஃபிகேட் எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டுட்டு எலிசாவை போல மாடு
கலப்பை எல்லாத்தையும் அடித்து அங்கே ஒரு பெரிய விருந்து வைத்து 7வது ஏர் ஓட்டினா 12ஆம் ஏரை ஓட்டினவன். அதுபோல் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்ததுனால உடனடியாக அந்த உயிர் வரவில்லை. எவ்வளோ பாடு கஷ்டம். இது 50வது ஆண்டு ஊழியத்தில் என்ன பாடு என்ன கஷ்டம். இது ஒரு நாள் ஐ ஷேல் நாட் பி டிஸ்கரேஜ். அல்லையிலே சொல்லுங்கள். நான் ஒரு நாள் சோர்ந்து போனதே இல்லை. இல்லாமல் இருக்கும், போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். அது மாதிரி அந்த வார்த்தையை எல்லாம் பக்கத்தில் சொல்லி பாருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன். சொல்லும் போதே என்ன மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள். சொல்லும் போதே என்ன மகிழ்ச்சி. பாஸ்டம்மா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க பாருங்களேன். சொல்லாமல் சொல்கிறாங்க, செய்தியிலே சொல்கிறாங்க. ஆக இது ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த மூளைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த பாதையில் சென்றார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவரமாக சில குறிப்பில் நாம் படித்து நாம் சீக்கிரத்தில் முடிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் 1 பேதுரு 1 பீட்டர் சாப்டர் 2 verse 4 மனுஷரால் தள்ளப்பட்டதானாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அல்லேலூயா ஜீவனுள்ள கல். ஜீவன் இருக்கா பாருங்க, கிள்ளி பாருங்க. ஜீவன் இருக்கா பாருங்க. என்ன கல்? லிவிங் ஸ்டோன். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல். நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு வசனம் சொல்லணுமா உங்களுக்கு? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய். ஆமென். அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய வெளிச்சம். இருளிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும், உண்மை தெரியாது உங்களுக்கெல்லாம், அம்மாமாரை கேட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க போல எல்லாரும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. அல்லேலூயா. ஆகவேதான் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா? அந்த ஜீவன் இருக்குதா? ஜீவன் இல்லாத பட சில அந்த சரத சபையை பார்த்து ஆவியான சொல்றாரு, நீ உயிருடன் பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாக இருக்கிறார். செத்த சபைகள் உண்டு. ஜீவன் இல்லை, ஜீவன சாட்சி இல்லை. அவங்க உயிரோட செத்தவங்களா? வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று. சுகபோகத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. போதும் என்ற மனது நினைக்கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்குள்ளே அந்த ஜீவனை தந்திருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷனையும் உலகத்தில் வந்து 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த ஒளிக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க? ஒளியின் பிள்ளைங்க. எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க போல. அந்த ஒளிக்குள்ளே வந்தவங்களுக்கு பேர் என்ன? ஒளியின் பிள்ளைகள். பகலிலே நடக்கிற போல சீராக நேராக இந்த விதமான சீரை பெற்ற வேறே பெரிய ஜாதி இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல என்ன ஜனங்கள்? ஒளியின் பிள்ளைகள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12-13 வசனத்தை பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவனாக பாருங்க. நமக்கு தகுதி இல்லை, ஆனா இருள் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு, இருளில் வாழும் ஜனங்கள் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இங்கே பார்க்கிறோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கிய பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிக்க கடவோம். இருளின் அந்த காலத்தில் நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் இருளுக்குள்ள மறைவுக்குள்ள
அசுத்தமான காரியங்களுக்குள்ளே பிசாசுக்கு அடிமையாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் முந்தின நிலவரத்தை பார்க்கலும் பிந்தின நிலவரம் ரொம்ப மோசமாக போயிடும். ஆவியிலே தொடங்கின ஒரு சபை. எந்த சபை? சீயோன் சபை சொல்லலை, கலாத்திய சபை. 3ஆம் அதிகாரத்தில் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ எப்படி போய் முடிவு பெற போகிறீங்க? மாம்சத்தில் முடிவு பெற போகிறீங்களா? இவ்வளவு புத்தியினரா என்று பவுல் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் அழைத்த அழைப்பில் உறுதியாக உண்மையாக இருப்போம் என்றால் ஒளியின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக, இருளின் அந்தகாரத்திலிருந்து விளக்கப்பட்டுள்ளாக, பரிசுத்தமாக உண்மையாக நேரடியாக தேவனுக்குள்ளே நாம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது அவர் எங்கேயும் நான் பிறந்தேன்னு சொல்லலை. கிறிஸ்மஸ் நமக்கு இல்லையே. கிறிஸ்மஸ் நமக்கு இருக்கா? அது கொண்டாட்டம் இல்லை. உலகத்தில் வந்தேன்னு சொன்னார். முன்ன இருந்தவர் வந்தார். திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்குமின்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன். அல்லேலூயா. அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய வேண்டும். எல்லாருமே ஒரு வேளை ஜீவனை பெற்றிருக்கலாம். ஆனால் அது பரிபூர்ணம் அடைவதற்கு நாம் காத்திருந்து ஆயத்தப்பட்டு சரிப்பட்டு ஜீவனிலே நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். Gospel of John 14 chapter verse 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம் ஜீவனாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் அல்லாமல், அந்த ஒளி அல்லாமல் ஒருபோதும் இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது. கவனிச்சிங்கன்னா, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் பிரவேசிக்கும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் பிரவேசிக்காது. நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை தாக்குவதற்கு இடமே இல்லை. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒரு காலத்தில் அக்கிரமத்தினால பாவத்தில் மரிச்சிருந்தோம். எபேசியர் 2:1 என்ன படிக்கிறோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எதுக்காக உயிர்ப்பித்தார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக நாம் வளருவதற்காக. அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரிசுத்தமாக்கப்படுதல், இதெல்லாமே நம்மை ஆயத்தப்படுத்துறது. படிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் பரலோகத்திலே நமக்கு இடம் கிடைக்கும். அதனால தான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவரை அறிகிற அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களே தோன்ற பண்ணியிருக்கிறார். 2ஆம் கொரிந்தியரிலும் நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கல் எப்படிப்பட்ட கல்? முதலாவது ஜீவனுள்ள கல். நானும் நீங்களும் ஜீவனுள்ள நாளெல்லாம், நமக்குள் ஜீவன் நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும்படி அவரை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். 2வது கல்லை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா 28:16. 2வது ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும். அல்லேலூயா. இந்த கல் எப்படிப்பட்டது? பரீட்சிக்கப்பட்டதும், ட்ரைட் ஸ்டோன், செக் பண்ணப்பட்டு பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லாக
இருக்கிறது. அதாவது சித்தூர், அனந்தபூர், கடப்பா, கர்னூல் இந்த ஏரியாவுக்கு என்ன சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராயலசீமா ஏரியா. ராயின்னு என்ன? கல். ராயப்பர்னு என்ன? கல்லை போன்றவர். அதனால தான் பேதருக்கு ராயப்பர்னு ஆர்சியில் சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே நான் பார்க்குறோம், பரீட்சிக்கப்பட்ட கல், வெட்டி எடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த கல்லை அப்படியே உபயோகப்படுத்தாமல், ஏன் இப்போ கிருஷ்ணகிரி பகுதியிலும் கூட திருவண்ணாமலை ரோடு, ஒசூர் ரோடு எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் என்ன கல் இருக்குது? கிரானைட்ஸ் கல்லாம் நிறைஞ்சிருக்கு. சும்மா அப்படியே கொண்டு வெளிநாடு அனுப்ப முடியுமா? அதை நல்ல முறையில் சரிப்படுத்தி சீர்படுத்தி அதை ட்ரஸ்ட் இட் அண்ட் கீப் இட், அதாவது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவுமாகத்தான் மனுஷரை தேவன் தோட்டத்தில் வைத்தார். அதை சரிப்படுத்தப்பட வேண்டும். பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லாக இங்கே நாம் பார்க்கிறோம். வேறு யாருக்கும் வேண்டாம். முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தம்முடைய ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 30வது வயதில், அதுக்கு முன்னாடி தகப்பனோடு கூட கார்பெண்டர் வேலையெல்லாம் செஞ்சிட்டு, அதுக்கப்புறம் குறிக்கப்பட்ட நாட்களிலே அவருக்கு முன் இருந்த யோவான் ஸ்நானிடத்தில் என்ன செய்தார்? ஞானஸ்நானம் பெறுகிறதுக்காக ஸ்நானகன் யோவானை நோக்கி போய் கொண்டிருக்கும்போது அந்த யோவான் சொல்கிறாரு, அதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து இருக்கிற, அதான் ப்ராஃபஸி, அதான் தீர்க்க தரிசனம். இயேசு என்று எதுக்காக பேர் வச்சாங்க? ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று முதல்ல இயேசு என்று பெயரிடுங்கள் என்று பாடுறோமே. ஆக அங்கே போய் எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று கேட்டபோது யோவான் ஸ்நானகன் சொன்னார், ஸ்நானகன் யோவான் சொன்னார், ஜான் த பேப்டிஸ்ட் சொன்னார், ஆண்டவரே உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க என்னிடத்தில் வரலாமா? உண்மையான காரியத்தை சொல்லிட்டார். அப்போ இயேசு சொன்னார், இப்பொழுது நீ இடம் கொடு, இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்ன பாடு மறுக்காமல் உடனடியாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் அறிக்கையிடுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன். பரிசுத்த ஆவியான புறாவை போல இறங்கி வருகிறார். திரித்துவ தேவனை நம்ம அங்கேயே பார்க்குறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இதோடு நின்று விடவில்லை. அடுத்து 4வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 4 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 1ஆம் வசனமே சொல்கிறது, பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே கொண்டு போகிறார். சில வேளை அப்படி நடக்கும். ஆவியானவரே நம்ம கொண்டு போய் சோதிப்பார். 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே ஆவியானவர் கொண்டு போவாரா? ஆனால் கொண்டு போனார். ஆவியானவரே இயேசுவை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான், அதை அப்படியே நான் விட்டுறேன். 3 விதமான சோதனை வந்தது. அது எல்லா சோதனையிலும் இயேசு என்ன செய்தார்? ஜெயம் எடுத்தார். பிசாசு அவரை விட்டு விலகி போய்விட்டான். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா. சோதனை முடிந்த பிற்பாடு பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு போனான். சில காலம் விலகி போனான் என்றால் இன்னொரு காலத்தில் கண்டிப்பாக வரப்போகிறான்னு அர்த்தம். அதனால் சோதனை மேல் சோதனை என்று சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அந்த சோதனை காலம் முடிந்த பிற்பாடு கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு பிசாசு வந்தானா இல்லையா? வந்தான். யோவான் 14:30. யோவான் 14:30. ஜான் தி காஸ்பல் 14 chapter verse 13. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் கொஞ்ச காலம் விலகி போனான், இப்போ வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. அப்ப நமக்கு சாத்தானுடைய சரக்கு இருந்ததுன்னா உள்ள வந்து உட்கார்ந்து ஆளுகை செய்வான். இங்க ஒண்ணும் இல்லைன்னா ஆமென். ஒரு பால் எடுத்து இந்த சுவரில் போட்டால் என்ன ஆகும்? வேகமாக எதிரே வந்துடும். எவ்வளோ வேகமாக போடுறோமோ அவ்வளோ வேகமாக வந்துடும். அங்கே களிமண்ணை அப்படியே பூசி அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலை போட்டால் டக்குன்னு போயிடும். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உள்ள குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கு. குற்றம் இல்லைன்னா மடியிலே கனம் இருந்தால்தான் வழியிலே பயம். 10 பவுன் நகையை மடியில் வச்சுட்டு போனால் எப்படி இருப்பாங்க? ஐயோ அக்கினி எறிகிற மாதிரி ஜாக்கிரதையாக போச்சிடுவாங்க. அவன் தட்டிட்டு போயிடுறான், தோத்துறான். பாருங்களேன், அதுபோல் நமக்குள்ளே பாவமோ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பிசாசின் கிரியில் இருக்கும் என்றால் பிசாசு என்ன செய்வான்? உரிமை பாராட்டுவான். ஆக சில காலம் அவரை விட்டு விலகி போன பிற்பாடு அந்த இயேசுவை பார்த்து திரும்ப வருகிறான். இதோ உலகத்தின் அதிபதி, அவன் தான் உலகத்தின் அதிபதி. அப்படி தான் ஆளுங்க நடந்துட்டுருக்கு. அவனுக்கு எண்ணத்தில் என்ன இல்லை? ஒன்றுமில்லை. அதனால தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன வகை தேடி சுற்றி திரிகிறான்? மாட்டிக்காதீங்க. வாத்தியார் வீட்டுக்கு வருவான், ஊழியக்கார வீட்டுக்கு வருவான், அப்புறம் விசுவாசிகளில் உண்மையாக நிற்க விரும்புகிற அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பேன். இங்கே கேப் கிடைக்குது, அங்கே நுழைஞ்சிருவான். சென்னையிலெல்லாம் சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுவாங்களாம். அதுபோல் கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், பிசாசு என்ன செய்வான்? உச்சி மேலே உட்காந்துட்டு ஆட்டம் போட்டுடுவான். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் பயிற்சிக்கப்பட வேண்டும், அல்லது பரீட்சிக்கப்பட வேண்டும். இயேசு என்ன செய்தார்? பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருந்தார். சோதனை வரும், சோதனை வராமல் போவது கூடாத காரியம். ஆனால் யோபு சொல்கிறாரு, நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு சுத்த பொண்ணாக மாறுவேன். கேஜிஎப்பில் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த மண்ணெல்லாம் நன்றாக அக்கினி உலையில் கொண்டு போகப்பட்டு கடைசியில் தங்கமாக வருவது போல் இந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அதான் முக்கியம். அதுதான் சபைக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. நம்ம என்ன செய்கிறார்? அவர் உருமாற்றி மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க பலவிதமான பாதை. சிலது சூடாக இருக்கும், அப்புறம் குளிர்ச்சியாக இருக்கும் என்றெல்லாம். மேடு பள்ளங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது போல் நிச்சயமாக நமக்கு சோதனை பாடுகள் வரும். இந்த சோதனையின் நடுவில் சகிக்க வேண்டுமாம். யாக்கோப்பு 1:12 Book of James chapter 1 verse 10. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் நம்ம இல்லையே. கொஞ்சம் சோதனை என்னது? லேசாக ஒரு தும்மல் வரும், அவ்வளோதான். ஐயோ ஈசுனோபியா வந்துடுச்சு. என்ன வந்துச்சு? ஈசுனோபியா வந்துடுச்சு. சொல்லக்கூடாது, பேரே சொல்லக்கூடாது. 2 தும்மல் வந்துச்சு பாருங்க, என்ன ஆகுமோ தெரியாது. அது போல் உடனே போடுங்க, டாக்டர் ராமசாமி பார்க்கலாமா, குப்புசாமி பார்க்கலாமா, அவன் குப்பை, அதில் போய் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் அதுக்கேற்ற ஆகாரம் சாப்பிட்டு பலன் அடைஞ்சு நம்ம சரியான சரிவிகித உணவு சாப்பிட்ட வியாதியே இல்லை. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் மேக் ஏ ட்ராவல் ப்ளஸர். சும்மா அதாவது வயிறு என்ன செய்யக்கூடாது? ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் லௌகீக பாரத்தினாலும் கவலையினாலும் நிரப்பப்படாதபடிக்கு உங்கள் இருதயம் எப்படி இருக்கணுமா? லகுவாக இருக்கணும்னு யோவான் சுவிசேஷம் 16:33 நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கும் சோதனை உண்டு. எனக்கும் சோதனை வந்துச்சு. சிலதில் தோல்வி, சிலதில் ஜெயம், இப்படியே மாறி 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 எப்படியோ என்ன செய்ய போகிறோம்? அந்த லக்கை நோக்கி பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி, சும்மா இல்லை, ஆசையோடு லக்கை நோக்கி. இப்போ காடு வான்னு கூப்பிடுது, ஸ்தோத்திரம். வீடு போங்குது, சும்மா போக முடியுமா? அதுக்கேற்ற ஆயத்தத்தோடு போய் என்ன செய்யணும்? நாங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சோதனை உண்டு அந்தந்த லெவலுக்கு ஏற்றபடி. அதாவது ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தை எவ்வளோ அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அறிவுக்கு ஏற்றபடியாக சோதனை வரும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம்
அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு முன்னமே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். சும்மா கிரீடம் கிடைப்பதில்லை. இயேசுவுக்கு முட்கிரீடம் கிடைச்சது போல நமக்கும் சில முட்கிரீடம் கிடைக்கும். வேணே குத்துவாங்க, கையில் இல்லை, நாக்கில் குத்துவாங்க. ஆமாம், சொல்லால் குத்துவாங்க, பார்வையிலே குத்துவாங்க, என்னெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சகித்து நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யணும்? நம்ம ஓடணும். உபத்திரவம் உண்டு உலகினில் என்று உலகத்தை ஜெயித்தேன் என்று. உபத்திரவம் உண்டு உலகினில் என்று உலகத்தை ஜெயித்தேன் என்று. உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், என்னாவே ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள். தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ஆண்டோட சமூகத்தில் எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும் என்று சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தருவார். நம்மளால் சகிக்க முடியாது, நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நமக்காக யுத்தம் செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. யோசபாத்துக்கு அப்படி தான் சொன்னார். இந்த யுத்தம் பெரிய ராஜாக்கள், 3 ராஜாக்கள், மோவாபியர், கிழக்கு தீபுத்திரர், அப்புறம் அசீரியர்கள், திரளான கூட்டம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எங்களுக்கு முன்பாக நிற்க பலன் இல்லை என்று சொல்லி அவங்க போராடி கொண்டு இருந்தாங்க. ஆண்டு அவர்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பிட்டார். ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்காக யுத்தம் பண்ணுற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணி சோர்ந்து போயிடுவீங்க. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். எந்த காரியமானாலும் சரி விசுவாசிகளால் கூடும். விசுவாசிகள் எல்லாம் கூடும். நேரமில்லை, அடுத்து நான் பார்க்கலாம். அந்த கல் விலையேற பெற்ற கல், ப்ரீஷியஸ் ஸ்டோன். அதே 1 பேதுரு 2 அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த கல்லானது எப்படிப்பட்டது? ப்ரீஷியஸ் ஸ்டோன், விலையேற பெற்ற ஒரு கல். நாமன்னா விலையேற பெற்றவங்களா? இல்லை, நம்ம விலையேற பெற்றவங்கள் அல்ல. அந்நியர்கள், பரதேசிகள், தூரமானவர்கள், காணியாட்சிக்கு அப்புறமானவங்க, நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தமே இல்லாத தள்ளப்பட்ட, அது அடுத்த பகுதி, அது தள்ளப்பட்ட கல்லாம், அது வேறு. அப்போ விலையேறப்பட்ட கல் என்று வருகிற இடத்துல நாம் பார்க்குறோம், ஆண்டவர் நம்ம விலையேற பெற்ற கல்லாக மாற்றிருக்கிறார். எப்படி சொல்லுங்கள்? விலையேற பெற்ற திரு ரத்தமே உன்னை, அதெல்லாம் தெரியும். இப்போ பாடிடுவாங்க, நம்ம பிள்ளைங்க காட்டி கொடுத்தா போதும், அப்படி ஓடிடுவாங்க, என்னை விட்டு ஓடிடுவாங்க போல. ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம், விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். இயேசு எவ்விதமாக விலையேறப்பட்ட கல்லாக இருந்தாரோ அதே போல் நம்மையும் விலையேறப்பட்ட கல்லாக மாற்றுகிறார். எப்படி என்றால் அவர் சிந்தின ரத்தத்தினால். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குற்றமில்லாத அந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார், கிரயத்துக்கு வாங்கி கொண்டார். நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்ல. கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்படி என்றால் ஆணித்தரமாக கர்த்தரோடு நாம் இருப்போம் என்றால், உறுதியாக இருப்போம் என்றால், அந்த அச்சாரமாகிய முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போவார். அல்லையா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, வெளியேறப்பெற்ற கல்லாகி அவரிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றால் சுபாவங்கள்,
அவருடைய சுபாவம் தான் அவருக்குள்ளே வெளியேறப்பட்டலாக மாற்றினது. கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் படிக்க வைக்க எத்தனை பேர் விரும்புகிறாங்க? நிறைய பேர் விரும்ப காரணம் என்னென்னா அங்கே டிசிப்ளின் இருக்கும், அங்கே ஒழுங்கு இருக்கும். ஆனால் இப்போ அதுவும் கூட கெட்டுப்போச்சு. இங்கே மட்டுமல்ல, சமீபத்தில் டூட்டிகரையில் கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது? வேணுன்னே போடுறாங்களோ அதுவும் தெரியல. ஆனால் நம்ம கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெளியேறப்பட்டலாம் மாற்றுவதற்கு வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வரணும். அதனால தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. சிந்தையில் தான் நியாய தீர்ப்பு, கண் பார்வையில் தான் நியாய தீர்ப்பு. அப்படி தான் சொன்னார். ஸ்திரியை இச்சையோடு அதில் முடிஞ்சு வச்சுக்காது. ஆக வாசிங்க 2:5 பிலிப்பியர் chapter 2 verse 5 onwards. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்தும் மனுஷ சாயலானார். கீழே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எங்க இருக்கு இந்த நாட்களில் கீழ்ப்படிதல்? தாய் பிள்ளைக்கு சொன்னா நீ கம்முனரு, என்னது கம்முனரு, அதுக்கு இப்படி ஆக்ஷன் பண்ணோம். இங்கே எனக்கு தெரியல போதும். எத்தனை பிள்ளைங்க இப்படி கீழ்ப்படுறாங்க? சொன்ன உடனே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். புக்கா இந்த சாமியல் சொல்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க பிள்ளைங்களா? ஜான் ஐயோனி பார்த்துட்டே இருக்கார். கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படியாமல் தான் முதல் பாவம். அந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். கவனமாக நாம் இருக்க வேண்டுமா? அவர் என்ன செய்தாரா? தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்ததுனால தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். தேவனாலே நாமத்தரிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் படிக்கிறோம், வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதி ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாம வேறு நாமத்துக்கு அதிகாரமே இல்லை. அவ்வளோ பெரிய கிரேட் நேம், கிரேட்டஸ்ட் நேமோடு சொல்லலாம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற கல்லாக மாறுவதற்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அதற்காக சுபாவங்களை உருவாக்கினது போல நாமும் சுபாவங்களை செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் சரியாக இருக்கா? கண்களில் உடன்படிக்கை இருக்கா? வாயில், நாக்கில், அப்புறம் சரீரத்தில் எப்படி இருக்குது என்பதை குறித்து கவனமாக இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக சுபாவம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எல்லாம் இருந்தும் சுபாவம் சரியில்லை என்றால் ஒன்றும் இல்லை. அன்பில்லாவிட்டால் அதைத்தானே 1 Corinthians 13 வாசிக்கிறோம். என்னெல்லாம் இருக்குது? சத்தம் விடுகிற வெங்கடம் போல, ஓசையிடர் கைத்தாளம் போல, எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தாலும் கூட அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அன்பே பிரதானம் அப்படின்னு நல்லா நின்று பாடுவோம். ஆனால் அன்பு இருக்கா? இல்லை, வம்பு தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. ஆகவே சுபாவம் கட்டப்படுவது தான் நம்மை வெளியேற பெற்றலாக மாற்று. அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. எப்படி சொல்கிறாங்க? முருங்கைக்காய் திருடிட்டு போனதுனாலையா? போகிற வழியில் முருங்கைக்காய் துவங்கிட்டு கையிலேயே படுற மாதிரி இருக்குது. யார் பார்க்க போகிறாங்க? என்னம்மா பார்க்குறீங்க? இப்படி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனீங்களே தெரியல. அப்படி அவங்கள பார்த்து நல்லான்னு சொல்லுவாங்களா? அவ போகிறா பாரு எப்படி சொல்லுவாங்க? சுபாவம் கட்டப்படணும், சுபாவம் மாற்றப்படணும். அல்லேலூயா. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அடுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. பாட்டு பாடணுன்னு பக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு நினச்சிட்டாங்க, தோற்றுரும். அதுதான் பிள்ளைங்களுடைய நிலைமை. நாம் நினைக்கிறோம் அடுத்த கல் என்ன நினைக்கிறீங்களா? அடுத்த கல் என்ன? அங்கே பாருங்கள், திட அசிவாரமுள்ள
மூளைகள். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், எ ஷூர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில அம்மாமார் சில வீட்டுக்கு போனால் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு அங்கேயே உட்காந்துக்குவாங்க, வேறு விட்டுட்டுன்னு சொல்லுவாங்க சிலர். வீட்டில் வேலை இல்லை இல்லையா, பக்கத்தில் போய் ஏக்கா அவங்கள தெரியுமா இவ்வளோ தெரியுமா அப்படி தெரியுமா, அவங்களுக்கு நியூசன்ஸாக இருக்குது. இது அருவை இங்கே வந்திருக்கு, பேர் அருவியாக இருக்குது, ஜபிக்கவும் முடியல, படிக்கவும் முடியல, இதுவா இல்லையா? அந்த ஸ்ட்ராங் இல்லை. கர்த்தருடைய வளர்ப்பில் ஸ்ட்ராங். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே தோத்திரத்தோட. 6ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு எல்லாமே பாருங்க, அவருக்குள் என்று சொல்லி the strong a sure foundation stone. ரொம்ப ஸ்ட்ராங். அந்த அஸ்திபாரம், திட அஸ்திபாரம் உள்ள கார்னர் ஸ்டோன் என்று சொல்லப்படுகிற இயேசுவானவர் அப்படி உறுதியா தன் காரியத்தில் உண்மையா இருந்தது நிமித்தமாகத்தான் அவர் சீயோனிலே திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லாக மாற்றப்பட்டார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். இயேசு உடைய ஊழியத்தின் பகுதியில் எல்லோரும் வந்து சொன்னாங்க, நாங்கள் பிசாசை துரத்தினோம், அற்புதம் செய்தோம், தீர்க்கதரிசனம் கூட சொன்னோம். இயேசு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கேட்பார்னு நினச்சாங்க. 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், அக்கிரம செய்யக்காரரு என்னை விட்டு அகன்று போங்க. ஏன் நீங்கள் பரலோகத்தின் பிதாவின் சித்தம் செய்யலையே இல்லையா? அப்படி இருக்கா? நான் சொல்கிறது வேறு மாதிரி வருதோ? நான் சொல்லி இந்த வசனத்தின்படி தன்னை கட்டி கொள்கிறவன் தான் கட்பாறை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஆனால் அந்த வசனத்தின்படி கட்டப்படாவிட்டான். நம்ம சபையானாலும் ஊழியமானாலும் வசனத்தின் அடிப்படையில் கட்டப்படணும். வசனம் இல்லாத இடத்துல போய் பிரயோஜனமே இல்லை. சத்தியம் இல்லாத இடத்துல போய் வீணா பாட்டையும் ஆட்டத்தையும் கேட்டு ரொம்ப அந்த நேரம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்புறம் பூனை படுத்துக்கிட்டோமா படுத்துக்குவாங்க. பூனை படுத்துட்டு பார்த்து இப்படியே தோற்றுரு. அப்படி அல்ல. நாம் ஆண்டவருக்குள்ளே திட அஸ்திவாரம் உள்ள மூளைக்காக இருக்க வேண்டும். சோதனை உண்டு இல்லையா? பெருமழை சொரிந்தது, பெரும் காற்று அடித்தது, பெரும் வெள்ளம் வந்தது, அந்த வீடு அப்படி இருக்கா? எல்லாத்தையும் இருந்தனே, அந்த வீடு நிலைத்து நின்றது. நிலைத்திருக்கணும். திட அஸ்திவாரம் உள்ள மூளைகள். கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ரம்பத்தல் மரத்தை அறுத்தல்ல, சுத்தியால் வைத்து அடித்தல்ல. கட்டிடும் சிற்பிகள். சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன கதையை சொல்லி கொடுத்து அதில் அறிஞ்சு கொள்வாங்க. சீயோனை குறித்து பாடினா அவங்களுக்கு என்ன தெரியும்? அது எங்கே இருக்கு, எங்கே கிடைக்கும்? யோசூர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமோ? அப்படி அல்ல. சின்ன சின்ன கதையை சொல்லி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி கர்த்தருக்கு வளர வைக்கணும். அதனால தான் எங்கள் சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம், அதாவது நான் இல்லை, அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் பொன்னும் வெள்ளியும் எனக்கு வேண்டாம், உயர்ந்த வஸ்திரம் பெல் பாட்டம் வேண்டாம், மருந்தும் வைத்தியனும் வேண்டவே வேண்டாம், ஏசு போதுமே. அப்புறம் என்ன? சினிமா ட்ராமா சர்க்கஸ் வேண்டாம். இன்னும் இது வரைக்கும் சர்க்கஸ் நான் பார்த்து இல்லைங்க. சினிமா ட்ராமா சர்க்கஸ் வேண்டாம், டெலிவிஷன் எனக்கு காணவே வேண்டாம். இப்படி எல்லாம் பாட்டு சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தா எல்லாமே இல்லாட்டா கூட கொஞ்சமாவது. இப்போ டெலிவிஷன் நிறைய பார்க்குறாங்க, பிள்ளைங்களாம் லேப்டாப் சின்ன பண்ணிகிட்ருக்காங்க. படிக்க வேண்டிய காரியமெல்லாம் அதை அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக நன்மையானதாக இருந்தால் நன்மை தான், 2 விதமாக பயன்படுத்தலாம். ஆக இங்கே நாம் பார்க்குறோம், உறுதியான ஃபவுண்டேஷனாக சூர் ஃபவுண்டேஷன் ஆஃப் கார்னர் ஸ்டோன், அந்த திட அஸ்திவாரம் உள்ள மூளைக்கல்லாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வசனத்தில் கட்பாறையில் மேலே என்ன செய்யணுமா? ஆழமாக தோண்டணுமா. சில வீடு கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டு கிடச்சிருச்சா, என்ன கீழே செட்டு கிடச்சிருச்சா, அதுக்கு மேலே கட்டலான்னு யோசிப்பாங்க. அப்படின்னு என்ன, கீழே ஸ்ட்ராங்காக வந்துடுச்சா அப்படி கேட்பாங்க. பாருங்களேன், லூக்காஸ் விசேஷம் 6:48. சென்ட் லூக்
6th chapter verse 48. ஆழமாய் தோண்டி ஆழமா தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கற்பாறை வந்துச்சாவே அதுக்கு மேலே உடனே கட்டட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆழமாக தோண்டி கற்பாறையிலே அஸ்திபாரம் போட கற்பாறை என்ன செய்யணுமா? ஆழமாக தோண்டணும். அப்படி என்றால் அதுதான் ஷியூர் ஃபவுண்டேஷன் இல்லையா? அது கார்னர் ஸ்டோன். அது கார்னர் ஸ்டோன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேஸ்மெண்ட்டை சரி இருந்ததுன்னு அதுக்கு மேலே மற்ற கட்டணம்லாம் கட்ட முடியும். ஆகவே ஒரு விசேஷித்த இடத்துல நாம் காணப்படும். இது என்னது? திட அஸ்திபாரம் மூளைக்கல் என்பது அஸ்திபாரம் என்பதே அஸ்திபார உபதேசம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் சாப்டர் 2 verse from 40 இருந்து நீ படிச்சிட்டிங்கன்னா அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40 படிக்கும்போது அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஸ்திபார உபதேசங்கள் இல்லையா? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி முதல்ல ரட்சிப்பு ஞானஸ்நானம் பரிசுத்தாய் முடிஞ்சு போகுது. 40ஆம் வசனத்தில் பின்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள் என்று புத்தி சொன்னான். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பெறுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அனுதினம் சபையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாங்க. அதான் 47 சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்றைக்கு சபைக்குள்ள ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க போல. என்னத்துல சில ரட்சிப்பே கிடையாது. சில இருக்கலாம். உங்களை திட்ட நினைக்க வேண்டாம். நீங்கள் ரட்சிப்பு இருந்தால் சந்தோஷம்தான். ஆக தேவனை துதித்து என்ன செய்தாங்க? ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைக்குள்ளே சேர்த்து கொண்டு வந்தார். அதான் எக்லிஷியா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், வேறுபாடுள்ள ஜீவியம், நமக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காட்டக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதுதான் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 2 தீமோத்தேயு chapter 2 verse 19 onwards. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். படிங்க. அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அதுதான் முத்திரை. இன்னும் அநியாயம் செய்யற அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமாகட்டும். பாருங்களேன், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கு. தேவனுடைய வீட்டில் பெரிதும் சிறிதுமான மண்ணும் மரவுமான பலவிதமான பாத்திரம் உண்டு. ஒருவனை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு உபயோகமானதும் பிரயோஜனமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். ஹானர் கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். ஆகவே இயேசு அந்த மூளைக்கல்லாக ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக உருவாக்கப்பட அவர் உபதேச அடிப்படையை சொல்லி கொடுத்தார். நான் இப்பொழுது சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே யோவான் 15:1 நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறோம் சங்கீதம் 118:22. சங்கீதம் 118:22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. A stone which the builders refused is become the headstone of the corner. Amen. Psalm 118 verse 22. Hallelujah. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நிறைய பாட்டெல்லாம் இருக்குது, பாட நேரம் இல்லை. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். ஒருவேளை நீங்கள் கூட உங்களுடைய குடும்பத்தாராலே, உங்கள் சமுதாயத்தினாலே, உங்கள் ஊரினாலே தள்ளப்பட்டலாம் கூட இருக்கலாம். ஆனால் தள்ளப்பட்ட கல் இப்போ எப்படியாச்சு? மூளைக்கல்லாக மாறி. இயேசுவை தள்ளிட்டாங்களே. இன்றைக்கு அப்படி தான் நடக்குது. இன்றைக்கு யுத்தம் நடக்கிறதால எதுக்காக? எருசலேமுக்காக. வெயிலிங் வால்னு சொல்லி அங்கே அழுகிற சுவர் எதுக்காக இருக்கு? அப்படி இன்னும் மேசியா வரல, வருவார், இயேசு வருவார்னு காத்துட்ருக்காங்களே. இன்னும் அவங்களை அறியலை. அவங்களுடைய பிளைண்ட்னஸ் இஸ்ரேல், அவங்களுடைய மனக்கண் குருட்டாட்டத்து நிமித்தமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு இல்லையா? அல்லேலூயா. ஆகாதுன்னு தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. இது எப்படி ஆயிட்டு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 21:42 வசனத்திலும் இதைத்தான் நான் வாசிக்கிறோம். ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் இப்போ தலைக்கு. சரி, யூதருக்கு தான் ரட்சிப்பு அவர் மூலமாக வந்தது.
ஆனால் இஸ்ரவேலரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பவுலுக்கு விருப்பம். ரோமர் 10:1 ரோமர் 10:1 அவங்க இஸ்ரவேலர் தான், ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலை. பெயர் என்னமோ யோசேப்பு, யோசுவா, காலேப்பு எல்லாம் தான், ஆனால் என்ன செய்யல இன்னும். படிங்க 10:1 ரோமன் சாப்டர் 10:1. சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நீங்க அந்த ரோமர் 11வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலருடைய தவறுதல் அவங்களை தள்ளி விடப்பட்டாங்க. அவர் என்ன செய்தாரு? வெட்டி தள்ளிட்டாரு, தள்ளப்பட்டாங்க. அதற்கு பதிலாக நம்ம அங்கே இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். மாங்கன்று எவ்விதமாக ஒட்டு மாங்கனி இருக்கிறது போல அந்த வெட்டப்பட்ட இடத்துல கர்த்தர் நினைச்சிருக்காரு, உன்னையும் என்னையும் நினைச்சிருக்காரு, இணைச்சி வச்சிருக்காரு. நல்ல கனி கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல கனி கொடுக்கணும். பிடிக்குது அப்படி சொல்லக்கூடாது. பல்லு வச்சோன்னு ஆண் அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் சாப்பிடலாம் அப்படின்னு இனிப்பாக இருக்கணும் இல்லையா? அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம் இல்லையா? வேணும் இல்லையா? இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இஸ்ரவேலருடைய தவறுதலினால், அந்த வசனம் அப்படியே இருக்கு பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய தவறு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. நீ 11ஆம் வசனம் பண்ணீங்க 11 இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காய் இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினால், கவனிங்க, அவர்களுடைய தவறு, இஸ்ரவேலுடைய தவறுதலினால புறஜாதிகளாகிய எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. இதுக்கு பேட்டர்னா தான் யாக்கோப், யோசேப்புடைய மனைவி யாரு? ஆஸ்நாத். வேற யூத ஸ்திரீ அல்ல இல்லையா? இவ்விதமாகத்தான் அங்கே மாற்றப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆக புறஜாதியாரே நமக்குள்ளே நம்ம அந்த இடத்துல வைத்து அந்த மனவாட்டியாக புறஜாதி ஒரு நிறைவை உண்டாக்குவதுக்கு தான் தேவ நோக்கம். 11:25 பாருங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், புறஜாதியாருடைய நிறைவு ஃபுல்னஸ் பூரணம் உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். 20 ஜட்மெண்ட்ல ஒரு ஜட்மெண்ட் பிளைண்ட்னஸ் டு இஸ்ரேல். 20 நியாய தீர்ப்பில் முதலிருந்து நான் படித்து பார்த்தேன்னா முதல்ல நடத்தியிருக்கிறோம். அந்த பிளைண்ட்னஸ் டு இஸ்ரேல், அவருடைய இருள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக புறஜாதி ஆகிய நமக்கு அந்த ரட்சிப்பை தந்து நம்மை அவரோடு சேர்த்து கட்டப்பட்டு வருகிறோம். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் புறஜாதியாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம், பரதேசிலாக இருந்தோம். இப்போது நீங்களும் அப்படி ஆவியினால ஒன்றாக கூட்டி வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Acts of Apostles chapter 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். என்ன கல்லு? அற்பமான கல். பவுல் சொல்றாரு, நாங்க எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்க கல் இல்லை, துடைத்து போடுகிற அழுக்க போல இருக்கிறோம். அப்படி அற்பமா இவங்களா இந்த ஆட்களா, இந்த சூழ்நிலையா, ரொம்ப அற்பமா எண்ணுவாங்க. ஆனால் அந்த அற்பமான அந்த கல்லை என்னாச்சு? மூளைக்கல்லாக மாறிவிட்டது. ரொம்ப அற்பமாக பேசுவாங்க. காது இல்லை, மூக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் இப்படியா, அல்லலியா கூட்டத்தாரு அப்பா சத்தம் போடுவாங்க. என்னெல்லாம் அற்பமாக பேசுகிற கதையெல்லாம் பேசுவாங்க. பேசுகிறவர்கள் பேசட்டும். அல்லேலூயா. நம்ம அற்பமான கல் தான், ஆனால் தலைக்கு மூளைக்கல்லாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரத்தை நீ படித்து பார்த்தீங்கன்னா, அந்த அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணக்கூடும் செருபாபேலுடைய தூக்கு நிலை கர்த்தருடைய 7 கண்களும் நல்லா பார்த்துட்டே இருக்கு. படிங்க. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்?
பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய பூமி எங்கும் சுற்றி பார்க்கலாகிய கர்த்தருடைய 7 கண்களும் 7 ஆவிகளும் செருபாபேலின் கையில் இருக்கிற செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் அவருடைய ஆவியினாலே ஆகும். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? செருபாபேலுடைய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்க. நாம் ஆண்டவருக்குள்ளே கட்டி எழுப்பப்படுகிற நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். நம்ம பார்த்து என் மக்கள், என் பிள்ளைங்க, என் ஜனம் என்று சொல்லி கர்த்தர் நம்ம பார்த்து என்ன செய்யணும்? துக்கப்படக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். இன்றைக்கு காலையில் அதுதான் ஒருத்தர் சொல்லி கொடுத்து வந்தேன். என்ன தெரியுங்களா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். புரியுதா? ஆங்கிலத்தில் பேசுகிறேன், தமிழ் தானே சொல்கிறேன். ஒரு பிள்ளைய பெறுகிற போது உண்டாகிற சந்தோஷத்தை விட அந்த பிள்ளை சீமானாக இருக்கிறான், அந்த சீமானம் இல்லை, சீமானாக இருக்கிறான், பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான், என்ஜினியராக இருக்காங்க, ஸ்டேட்ஸில் இருக்காங்க, ஜெர்மனில் இருக்கிறாங்க. அன்று கேட்கும்போது எப்படி தாய்க்கு, என் பிள்ளை ஸ்டேட்ஸில் இருக்காங்க, அப்படியே என் பிள்ளை ஒரு அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படியே இருக்குதா இல்லைங்களா? உண்மை தானே? என் பிள்ளை இன்னும் போகலை, இன்னும் +2 முடிக்கல, எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? போவாங்க, ஆடு சித்தமான போவாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அற்பமான கண், அற்பமானதோர் ஆரம்பம், அணைக்கக்கூடாத சிறு தீபம். முன்ன ஒரு பாட்டு பாடியிருக்கோம். அற்பமான ஓர் ஆரம்பம், அணைக்கக்கூடாத சிறு தீபம், கர்த்தரே நமது காரணம், கரம் பற்றி நடத்துவார் தினம். பாருங்கள், அற்பமான ஆரம்பம் தான். ஆனால் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும்போது கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு வேளை மற்றவங்க நம்ம அற்பமாக எண்ணினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? யானைக்கு ஒரு காலம் வந்தாலும் எனக்கு பூனைக்கு ஒரு காலம் வரும், பார்த்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன், தூக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் சில ஆவிக்குறியும் கூட பேசுகிற வார்த்தை பார்த்தா ஆவியின் படி பேசுறது இல்லை. உலக மனுஷனை விட மோசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்? எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் வரல, பார்த்துக்கலாம். அப்படி தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நானும் வேஷ்டியை மடித்து வச்சு நானும் ரவுடி தான்னார். இன்றைக்கி அவர் இல்லை. புரியுது உங்களுக்கு? நான் கையை மடிச்சுட்டு நான் ரவுடி தான்னார். ஓடியே போயிட்டார், இல்லை செத்தே போயிட்டார். உண்மை இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சுபாவம் என்ன செய்யப்படணும்? ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். பாண்டிச்சேரியில் இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஒரு போதுகிறது தான் வந்து பார்த்தார். அவங்க இன ஜனத்தை பார்த்துட்டு என் சபையில் இருக்கிற ஆளை கூப்பிட்ருக்கா வந்தார். இன்றைக்கி அந்த பாஸ்டர் வரப்போகிற ஒரு நாளைக்கு அவர் பிஎட் டீச்சராக இருந்தார். அவர் இப்போ இயேசுக்களை ஏற்றுக்கொண்டு சபை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பாஸ்டர் இறந்து போனார். அவர் இந்த பாஸ்டரை பார்த்துட்டு, இது என்னது லுங்கியை கட்டிட்டு, இது இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி வளைச்சி தலை வர்றோம், ஒட்டை வட்டி இருக்கும், இதென்ன ரவுடி மாதிரி இருக்குது, இதென்ன இந்த ஜெயிலில் இருக்கிற கைதி மாதிரி இருக்குது அப்படின்னு அற்பமாக பேசிட்டு போனார். நான் என் வழக்கத்தின்படி அப்படி சிரிச்சிட்டேன், அவ்வளோதான். கொஞ்சம் வருஷத்துக்கு நான் கேள்விப்பட்டேன். கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் சென்னையிலேருந்து ஈசிஆர் ரோட்டில் வரும்போது முன்னே ஒரு காளை மாடு வந்து காரில் மோதி போயிட்டார். ஒருவேளை நம்ம அற்பமாக எண்ணலாம், ஆனால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுங்க, பரவாயில்லையா? பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட கல், அதான் இப்போ முக்கியம். எல்லாத்தையும் விட we are chosen people, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இவங்க தான் அவரோட கூட இருக்காங்களா? வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இதை குறித்து நாம் அந்த பகுதியிலே 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட கல், chosen of God, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். as unto a living stone is allowed in deed of men, but chosen of God and precious என்று அங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பிழையேறப்பட்ட கல். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம யாரு? அப்படியே நெஞ்சில் கை மற்ற சொல், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். சிரிக்கக்கூடாது. நான் we are chosen people, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார், படிக்காதவர்களை தெரிந்து கொண்டார், கைகளை கூட சாப்பிட தெரியாத சீசர்களை தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்வது அனாதியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது.
என்னையும் இயேசுவுக்கு தெரிந்து கொண்டார். எவர்களை முன்குறித்தாரோ, கொஞ்சம் பக்கத்தில் கைப்பிடித்து உச்சாமல் எழுப்பி விடுங்க. ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 8:28 அவருடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ என்னென்ன கல்? ஜீவனுள்ள கல், பரீட்சிக்கப்பட்ட கல், வெளியேறப்பட்ட கல், திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், ஆனால் அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினது. அற்பமான கல், தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லாகி அவரோடு நம் ஆவியினாலே சேர்த்து கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். எகைன் சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவ என்ற பாடலையே நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். நிலை என்றிட செய்வாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. செய்யோ நிலை என்றிட செய்வாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எழும்பினாலும், எனக்கு எட்டார் உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். ஆமே, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். நிலையிந்திட சிவாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. சீயோ நிலையிந்திட சிவாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய நம்பிக்கை தங்கோரமே இயேசுவில் மாற்றி. ஹல்லேலூயா. அசையாய நம்பிக்கை தங்கோரமே இயேசுவில் மாத்திரமே. செய்யோ நிலைந்திட சிவாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. செய்யோ நிலைந்திட சிவாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போம் இன்னார் என்றறிவே, என்னை அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போம் என்னார் என்றறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை ஆமென். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மோத்து மரட்சிப்பாரே. என்னை சிவாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. செய்யோ நிலையிந்திட சிவாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் எங்களை நிறைத்தபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உம்மை பாடி உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கும் சபைகளுக்கும் வேண்டிய விசேஷித்த கிருபையை கொடுத்தபடினால் நம்ம துதிக்கிறோம்.
ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பேசிக்கொண்டே இருந்தபடினால் நம்ம துதிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின நல்ல ஆண்டவரே புதை பொருட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்திலே புதைந்திருக்கிற புதை பொருட்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறபடினால் நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கல் ஆண்டவரே சியோனிலே கர்த்தா வெளியேறப்பட்ட அந்த கல்லை குறித்து ஆண்டவர் நீர் வெளியேறப்பட்ட கல்லாய் கண்மலையாய் இருக்கிறபடினால ஆண்டவரே உம்மை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் இந்த கல்லின் மேல் சார்ந்து கொண்டிருக்க, அந்த கல்லிலே நிலைத்திருக்க, கனி கொடுக்கிறவளாக இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த பூமியிலே இந்த உலகத்தில் இருக்க நாட்களிலே நீர் எங்களுக்கு வைத்து போய் இருக்கிறதான ஆண்டவரே இந்த உம்முடைய வேத வசனத்தின்படி அதை கடைபிடித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்த முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த கல் ஆண்டவரை வெளியேறப்பட்ட கல் ஆண்டவரை பரீட்சிக்கப்பட்ட கல் ஐயா. இந்த பூமியில் இருந்தபோது எத்தனையோ பரீட்சைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்தது. அதே போல் நாங்களும் உம்முடைய வழியை பின்பற்றி செல்லும் போது ஆண்டவரே அந்த கல்லை பின்பற்றி வரும்போது பல சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், மனுஷரால் புறக்கணிக்கப்படும் நேரங்கள் உண்டு, தள்ளப்படுகிற நேரங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எப்படி இந்த பூமியில் வந்து உம்மை தாழ்த்தி சாந்த சொருபியாக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி சென்றீரே, அதே போல் அதை பின்பற்றி நாங்களும் ஆண்டவரே அதை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். இன்னும் நீர் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சபை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும், கேட்ட வசனத்தின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷ கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடந்து உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். சபையை முற்றிலும் பொறுப்படும். இந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, பலவிதமான போராட்டத்தோடு யாரிடத்தில் நான் இதை சொல்ல முடியும் என்று வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களை அறிகிறீர். அவங்களுடைய இருதயக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும்போது சமாதானத்தோடும் ஆண்டவரை சுகத்தோடும் ஆண்டவரை அவர்கள் கடந்து சொல்ல உதவி செய்யும். சண்டே கிளாஸ் ஊழியங்களை பொறுப்பெடுப்பீராக. நடக்கிற எல்லாவற்றிலும் உங்களுடைய சமூகம் கூட இருக்கு. வந்து யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.